ஹாய், வெல்கம் டு பத்து vlogs. ஸோ இந்த மாதம் அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண தான் நான் வந்திருக்கேன் இப்போது. ஸோ இந்த மாதம் வந்து மார்ச் 25 அன்னைக்கு அபிஜித் நட்சத்திரம் வருது. இதோட சிறப்பு நமக்கே தெரியும். அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ணரோட மயிலிறகுல மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு. கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம். நம்ம என்ன நியாயமான கோரிக்கை என்ன நினச்சி நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த நியாயமான கோரிக்கை இந்த அபிஜித் நட்சத்திரம் அன்னைக்கு நெய்விளக்கு ஏற்றி வச்சு வேண்டினா கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மாதம் எப்போ வருது அப்படின்னா மார்ச் 25 வருது. இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வருது. இது ஒரு விசேஷம் இந்த மாதம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வருது. ஸோ செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கு அவ்வளோ விசேஷமான நாள். ஸோ டியூஸ்டே வருது. இன்னொரு விசேஷமும் இருக்குது அன்றைக்கி, ஏகாதசி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷமான நாள். அது ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை மனசில் நினச்சிருந்து அபிஜித் நட்சத்திரத்துக்கு 2 நெய்விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் சேவிச்சாலும் சரி, முருகப்பெருமானை மனசில் நினச்சிட்டு நெய்விளக்கு ஏற்றி வச்சு தியானம் பண்ணினாலும் சரி, நம்மளோட நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். அந்த டிவைன் 24 minutes அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்போ வருது, டைம் எப்போ அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா விடிக்காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் வருது. 4:15 ஸ்டார்ட் ஆகிட்டு 4:39 அந்த மினிட்ஸ் முடியுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய அபிஜித் நட்சத்திர பூஜை வந்து 4:15 ஸ்டார்ட் பண்ணணும், 4:39 முடிக்கணும். இந்த 21 minutes டிவைன் டைமிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் வேண்டிண்டா என்ன வேண்டிண்டாலும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமை வந்து தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தை வழிபடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் வழிபட்டு எனக்கு நடந்த சேஞ்சஸ்னால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.